தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 12/6/2026 வெள்ளிக்கிழமை. பரணி நட்சத்திரம் இரவு 1:55 வரை, பிறகு கார்த்திகை. இன்றைக்கு ஒரு நல்ல நாள், பிரதோஷம். சகல தோஷங்களிலும் இருந்து விடுபட்டு சந்தோஷத்தை நாம் காண வேண்டுமானால் பிரதோஷ நேரத்திலே நந்தி, சிவன், உமையவளை நாம் வணங்க வேண்டும். பள்ளியறை பக்கத்தில் இருக்கும் நந்தி, பார்வதியின் சொற்கேட்டு சிரிக்கும் நந்தி, நல்லதொரு ரகசியத்தை காக்கும் நந்தி, நாள்தோறும் தண்ணீரில் குளிக்கும் நந்தி, வேந்தன் நகர் நெய்யினிலே குளிக்கும் நந்தி, வியக்க வைக்கும் தஞ்சாவூர் பெரிய நந்தி, சேர்ந்த திருப்புங்கூரில் சாய்ந்த நந்தி, செவிசாய்த்து அல்கொடுக்கும் செல்வ நந்தின்னு சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் ஒரு பாடல் எழுதினேன், நலம் தரும் நந்தி பதிகம்னு. இப்போது எல்லா ஆலயங்களிலும் படிக்கப்படுகிறது. அந்த பாடலில் குறிப்பிட்ட மாதிரி வேந்தன் நகர் நெய்யினிலே குளிக்கும் நந்தினா, புதுக்கோட்டை மாவட்டம் வேந்தன்பட்டியில் நெய்யிலேயே அந்த நந்தி குளிக்குது, ஒரு எறும்பு வைக்காது. வியக்க வைக்கும் தஞ்சாவூர் பெரிய நந்தினா, மிகப்பெரிய நந்தி தஞ்சாவூர் நந்தி. அதுலேயும் மாட்டுப்பொங்கல் அன்றைக்கு அதனுடைய அலங்காரத்தை பார்த்தா ஜொலிக்கும், பார்த்து கொண்டே இருக்கலாம். வேந்தநகர் நெய்யினிலே குளிக்கும் நந்தி, வியக்க வைக்கும் தஞ்சாவூர் பெரிய நந்தி, சேர்ந்த திருப்புங்கூரில் சாய்ந்த நந்தி, செவிசாய்த்து அல்கொடுக்கும் செல்வ நந்தினா, அந்த திருப்புங்கூர் நந்தி இருக்கே, அது எங்கே இருக்கு? திருப்புங்கூர்னா வைத்தீஸ்வரன் கோயிலில் ஒரு அற்புதமான கஷேத்திரம். வைத்தியநாதர் தையல் நாயகி அம்மனுடைய கோயில், அது தஞ்சை மாவட்டத்தில் இருக்கு. அந்த மயிலாடுதுறைக்கு மாயவரம் பக்கத்தில் இருக்கு. அந்த கோயிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் திருப்புன்கூர் சீர்காழி வட்டம் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு அருகிலே இருக்க இடம். அங்கே என்ன நடந்துச்சுன்னா, நந்தனார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணாரு, வெளியில 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து சிவனை பார்க்கிறாரு. பார்க்கிற போது ஏத்தாப்புல நந்தி மறைச்சிருக்கு. எந்த கோயில் போனாலும் ஏத்தாப்புல நந்தி இருக்கும். மலை போல் கிடக்கும் பிள்ளாய் நீ விலகுங்கிறாரு, அது விலகிறது. சிவன் காட்சி கொடுக்கிறாரு. அவருடைய சிலை அங்கே 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. அந்த இடத்துக்கு சமீபத்தில் நான் போயிருந்தேன். நந்தனார் இருக்கிற இடத்துக்கிட்ட இருந்து நான் பார்த்து நேர சிவன் தெரிஞ்சிச்சு. உள்ள போய் கும்பிட்டோம் அப்படின்னா, நந்தனாருக்காக நந்தி விலகியது மிகப்பெரிய நந்தியாக இருக்கிறது. துவாரபாலகர்கள் இப்படி சொல்லிட்டாரே சிவபெருமானு தலையை சாட்சி வச்சுக்கின்னு இருக்காங்க. சிவலோகநாத சுவாமி சௌந்தரநாயகி அம்மன் பேரு. விநாயகர் துணையோட நந்தனார் வெட்டி குளம் வெட்டி ஒரே இரவுல நெல் விளைய வச்சார். அந்த கதையெல்லாம் நீங்க படத்துல பார்த்திருப்பீங்க. பொதுவா சுந்தரர் மழை பெய்யுமாறு பாடி 12 வேலி நிலம் பெற்றாராம். அதே மாதிரி மழையை நிறுத்த பாடி 12 வேலி நிலம் பெற்று மன்னனிடம் பெற்று இந்த திருக்கோயிலுக்கு அர்ப்பணித்தார்னு சொல்லி ஒரு ஐதீகம். என்ன இருந்தாலும் மண் புற்றினாலான சுயம்பு மூர்த்தி. அந்த கோயில் திருப்பங்கூர் நந்தனாருக்காக நந்தி விலகிய இடம். நந்திக்குன்னு முக்கியத்துவம் கொடுக்குற ஆலயங்கள் தமிழகம் எங்கும் இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த நந்தியை நம்ம கும்பிட்டோம்னா நமக்கு மாலை வேண்டுவோர் மாலை, வேலை வேண்டுவோர் வேலை, விதியை மாற்றம் தரக்கூடியது இந்த நந்தி வழிபாடாம். நந்தி கொம்பு ஒளியே நாயகனம் சிவபெருமானை பார் அப்படின்னு சொல்றாங்க. ஆகையினாலே கந்தனின் தந்தையைத்தான் கவனமாய் சுமந்து செல்வாய், நந்தனார் விலகுதற்காய் நந்தியே விலகி நின்றாய், அந்தமாய் ஆதியாகி அகிலத்தை காக்க வந்தாய், நந்தியே உன்னை துதித்தேன், நாளும் நீ எம்மை காப்பாய் அப்படின்னு சொல்லி நந்திக்கு ஒரு பாடல் உண்டு. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இன்று பிரதோஷம் மாலை நேரத்திலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷம் அதிகரிக்க பிரதோஷ நேரத்திலே நந்தி, சிவன், உமையவளை வழிபட்டு உங்கள் குறைகளை எல்லாம் போக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு சந்திர மங்கள யோகம். சந்திரனோடு செவ்வாய் இருக்கின்றார். எனவே சுப நிகழ்ச்சிகள் இல்லத்திலே நடைபெறும். மங்கள ஓசை மனையில் கேட்க வழிபிறக்கும். ஆன்மீக நாட்டமும் அதிகரிக்கும். புதிய நண்பர்களின் பழக்கத்தால் பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். இடம் வாங்குவது, வீடு வாங்குவது பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். காரியங்கள் கைகூடும் நாள் இந்த நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் உறவினர்கள் சந்திப்பால் உள்ளம் மகிழ்கின்ற நாள். உழைப்பால் உயர்ந்தவர்கள் என்ற பாராட்டை பெறுவீர்கள். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வருகின்ற நாள். புதிய ஒப்பந்தங்களும் அடுக்கடுக்காக வரலாம். இன்று 2 புதன் இருப்பதனாலே செல்வ நிலையும் நன்றாகவே இருக்கிறது. எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும். மிதுனராசினியர்களே, உங்களுக்கு ராசிநாதன் ராசியிலேயே இருக்கின்றார். வேண்டிய உதவிகளை நண்பர்களும் செய்வார்கள், உறவினர்களும் செய்வார்கள். உங்கள் முன்னேற்றம் திருப்தியாக இருக்கும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் அமையும் நாளாகவும், பூர்வீக சொத்து தகராறுகள் அகல்கின்ற விதத்திலும் கிரக நிலைகள் சாதகமாக இருக்கின்றன. 2 குரு இருப்பதனாலே உங்களுடைய வாக்குக்கு வலிமை உண்டு. சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து பெற்றவர்களின் நட்பு கிடைக்கும். இன்று இனிய நாள்.
கடகராசி நேயர்களே, உச்சம் பெற்ற குருவின் ஆதிக்கத்தால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் வரப்போகிறது. இன்று முன்னேற்றத்தில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும். முக்கிய புள்ளிகள் இல்லம் தேடி வருவார்கள். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். தொலைபேசி வழி தகவல் தொழில் முன்னேற்றத்துக்கு உறுதுணை புரிவதாக இருக்கும். கருந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. ஆன்மீக நாட்டமும் அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வரும் வாய்ப்பு கிட்டும். இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு இன்று வெற்றிக்குரிய செய்திகள் வீடு தேடி வருகின்றன. கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். காரிய வெற்றிக்கு நண்பர்கள் உறுதுணை புரிவார்கள். புதிய பொருள் சேர்க்கை உண்டு. உத்தியோகம் சம்பந்தமாக எடுத்த புது முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கலாம். லாபஸ்தானத்தில் புதன் சொந்த வீட்டில் இருப்பதனாலே பொருளாதார பற்றாக்குறை அகலும். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். மாமன் மைத்துன வழியில் ஒரு மனதுக்கினே சம்பவம் நடைபெறுகிற நாளாக இந்த நாள் அமைகின்றது. கன்னிராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். வீடு மாற்றங்கள், இடமாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் வரலாம். பணி நீக்கம் செய்யப்படும் அளவுக்கு கூட சில பிரச்சனைகள் சிலருக்கு வரலாம். என்ன இருந்தாலும் பொறுமையும் நிதானமும் தேவை. அருகில் உள்ளவர்களை அனுசரித்துக் கொள்ள வேண்டும். பறவை காட்டிலும் செலவு கூடும். இன்றைக்கு முழுமையாக நீங்கள் தெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். குறிப்பாக பிரதோஷம் என்பதனாலே நந்தியை வழிபடுங்கள், நல்லது நடக்கும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வீடு மாற்ற சிந்தனையும் நாடு மாற்ற சிந்தனையும் மேலோங்கும் நாள். விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். என்ன இருந்தாலும் நாணயமும் நேர்மையும் கொண்ட நண்பர்கள் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்வார்கள். சூரிய பலம் 8 இருப்பதனாலே அரசு வழியில் எதிர்பார்த்த ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரலாம். பதவிகளும் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் சனி இருக்கின்றார். 6ல் மறைந்து சனி இருப்பதனாலே நன்மைகள் உங்களுக்கு நடைபெறும். உத்தியோகம் தொழிலே எதிர்பாராத சில நல்ல மாற்றங்கள் வரலாம். வரும் வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனமாகும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு வியக்கும் தகவல் வீடு வந்து செல்கின்ற நாள். செல்வாக்கு அதிகரிக்கும். தெய்வீக சிந்தனை மேலோங்கும். நன்றி வழிபாட்டால் நலம் உங்களுக்கு கிடைக்கும். உதிரி வருமானங்களும் உங்களுக்கு உண்டு. கேது பலத்தால் புதிய தொழில் தொடங்கலாமா அல்லது இருக்கும் தொழிலையே நீடித்து வைத்துக் கொள்ளலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். என்ன இருந்தாலும் அடுக்கடுக்காக புதிய ஒப்பந்தங்கள் வந்து அலைமோதுகின்ற நாள். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். பஞ்சமஸ்தானத்தில் சனி இருப்பதால் பிள்ளைகளின் எதிர்காலம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகள் யாவிலும் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்தில் குரு சுக்கிர சேர்க்கை. இன்றைக்கு நீங்கள் எதை தொட்டாலும் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். தொல்லை தரும் எதிர்களின் பணம் கூடுதலாக இருக்கும். விரயங்கள் அதிகரிக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம், கார் மாற்றம், வாகன மாற்றம் என்று ஏதேனும் ஒரு மாற்றம் வந்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, மருத்துவ செலவுகளும் உங்களுக்கு உண்டு. நாளிலே சனி இருப்பதனாலே நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கலாம். எனவே இன்று அருகில் இருக்கும் ஆலயம் சென்று பிரதோஷ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். ஓரளவேனும் உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மகர ராசி நேயர்களே, குடும்ப ஸ்தானத்தில் ராகு உங்கள் ராசியை குரு பார்க்கின்றார். எனவே குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். பாடுபட்டதற்கேற்ற பலன் கிடைக்கும். கல்யாண முயற்சிகள் கைகூடலாம். அதே நேரத்தில் கலகலப்பான தகவலும் உண்டு. கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். விலை இயந்த பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். பிள்ளைகளின் பெண் குழந்தைகளின் எதிர்கால நலன் கருதியோ அல்லது கல்யாண முயற்சி கருதியோ சீர்வரிசை பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு. எனவே பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்தும். உத்தியோகத்தில் சம்பள உயர்வு உண்டு. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பிற இனத்தாரால் பெருமை சேர்கின்ற நாள். பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள். பிள்ளைகளின் முன்னேற்றம் எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பயணங்களாலும் பலன் உண்டு. பழைய வாகனங்கள் பழுதாகி வாட்டம் அடைய வைக்கிறது என்று அதை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்க முயற்சிப்பீர்கள். அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும். பஞ்சமஸ்தானத்தில் புதன் இருப்பதால் பெண் குழந்தைகளின் எதிர்கால நலன்கிறது நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் அனுகூலங்கள் உண்டு. 2ல் சனி இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். நீங்கள் வாங்கல் கொடுக்கல்களில் கூட உங்களுக்கு இருந்த சிக்கல்களும் சிரமங்களும் இன்று விலகும். குறிப்பாக இன்று பிரதோஷம். நந்தியை வழிபட்டால் மேலும் நன்மை கிடைக்கும். மீனராசினியர்களே, உங்களுக்கு ஜென்மச்சனியின் ஆதிக்கம். விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். விழிப்புணர்ச்சி உங்களுக்கு தேவை. ஆரோக்கியத்திலும் தொல்லைகள் உண்டு. இருந்தாலும் 2ல் செவ்வாய் இருப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். வாழ்க்கை தரம் உயர வழிவகை செய்து கொள்வீர்கள். வள்ளல்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். 3ல் சூரியன் இருப்பதனாலே அரசு வழியில் ஏதேனும் புது முயற்சிகள் செய்தால்
அதிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. குரு பார்வை உங்கள் ராசியில் பதிவது யோகம். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது புதிய பொருள் சேர்க்கை உண்டு. அதே நேரத்தில் சில சம்பவங்கள், தாமதமான சம்பவங்கள், தடைப்பட்ட காரியங்கள் இன்று தானாகவே நடைபெறலாம்.